வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம புறா ட்ரைனிங் போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கு ஒரு வீடியோவில் கேட்டிருந்தோம், நம்ம ஆப்போசிட் வீட்டில் உள்ள புறாலாம் நம்ம வீட்டில் வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கன்னு. ஸோ நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் பூனை, நாய், இன்னும் நிறைய பேர் ஆட்கள் அடிக்கணும் பிடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் 2 இது மிஸ் ஆகிருச்சு. என்னென்னா பெரிச்சாளி, இன்னொன்று கீரிப்பிள்ளை. இது வந்து கூட்டுக்குள்ளே விழுந்தாலும் புறாக்கள் வந்து இந்த மாதிரி கலைஞ்சி பக்கத்து கூட்டில் போய் விழும். அதாவது ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கூட்டிலேருந்து மொத்தமாக கலைஞ்சி வந்து விழும். இந்த ஜோடி சேர்ந்து மற்ற புறா கூட்டு போகிறதுலாம் ஒரு புறா 2 புறா தான் வரும். இந்த மாதிரி மொத்தமாக வர வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம 8th வீட்டில் நடந்தது என்னென்னா, பூனை கூட்டுக்குள்ளே இறங்கி உள்ள எல்லா புறாவையும் பிடிச்சிட்ட மக்களே. ஸோ அதில் ஒரு 5 புறா மட்டும் எஸ் ஆயிருந்துச்சு. அதில் 1 அவங்க ஆல்ரெடி பிடிச்சிட்டாங்க. ஒரு 4 மட்டும் நம்ம பிடிச்சி கொடுத்துருக்குறோம். அது போக நம்ம லாஃப்டில் ஒரு முஸ்கி, ஒரு ரோமர் கிடக்குது. அவங்க லாஃப்டில் ஒரு 2 புறா கேஜுக்குள்ளே போட்டிருந்தாங்க. ஸோ இத்தனை புறா தான் மிஸ் ஆகிருக்கு. மற்ற எல்லா புறாவுமே பூனை க்ளோஸ் பண்ணிடுச்சு மக்களே. ஸோ அந்த கலைச்சல்னால தான் நம்ம கூட்டில் 4 புறா வந்து விழுந்துச்சு. ஸோ பூனைன்னு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே கரெக்ட் ஆன்சர். மெஜாரிட்டி எல்லாருமே பூனை தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ சூப்பர் தான். ஆக்சுவலாக எலெக்ஷன் டைமில் நம்ம வந்து 2 பேர் வீட்டு புறாவையும் சேர்த்து பார்த்தோம். இப்போ பறக்க பாருங்கள், மொத்தமாக இருக்கிறது வந்து அவங்க வீட்டில் உள்ள நல்லா பறக்கிற புறாவும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா புறாவும் சேர்த்து தான் நம்ம பற்றி விட்டு ட்ரைனிங் போட்டோம். ஸோ அதில் எந்த புறாலாம் நல்லா பறக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு, அந்த எலெக்ஷனுக்கு அதுக்கு அடுத்த நாள் ஒரு 2 நாளைக்கு நம்ம நல்லா பறக்கிற புறாவை மட்டும் தான் மக்களே பற்றி விட்டோம். ஸோ அதில் நம்ம நாசரத்தில் அடின்னு ஒன்று வாங்கியிருந்தோம்ல, அவன் வந்து அந்த பறக்காம பாருங்கள் செம்ம ஹைட் ஏறி பறக்கிறான் இப்போ. பட் அவன் அடிக்கிறது இல்லை. பட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்ல ஹைட்டில் ஏறி பறக்கிறான். அது கூட நம்ம கர்ணப்புறா ஒரு 3 நம்ம வீட்டில் உள்ளது, அவங்க வீட்டில் உள்ளது ஒரு 4. ஸோ இதெல்லாம் தனியாக பற்றி விட்டு பார்த்தோம். பட் அந்த நாசரத்து புறா மட்டும் செம ஹைட் ஏறிது. மற்ற புறாலாம் ஓரளவுக்கு பறந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பாருங்கள், நம்ம வீட்டில் உள்ள அந்த டார்க் செக்கர் பேரை மட்டும் நம்ம பறக்க விட்டுருந்தோம். ஸோ அதில் மேலே வந்து நல்லா அடிக்குது. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் ஃபீமேல் வந்து இன்னும் அடிக்கலைங்கிறனால தான் நம்ம தனியாக பறக்க விட்டு அடிக்க தான் செக் பண்ணிகிட்ருக்கோம் மக்களே. ஃபஸ்ட்லாம் ரெக்கை தட்டாது. பட் இப்போ ஃபீமேல் பாருங்கள் ஓரளவுக்கு ரெக்கை தட்ட ஆரம்பிச்சிட்டு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடிக்க ஆரம்பிக்குதா அப்படிங்கிறத. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாதா புறா கூட வந்து கர்ணப்புறா விட்டோன்னா அடிக்காது, அப்படியே அடிக்காமையே போயிடும் அப்படி சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் ஓரளவுக்கு தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடிக்கிற புறா வந்து டைமிங் கம்மியாக கொடுக்கும். அதிகமாக அடிக்காது, கம்மியாக அடிக்கணும்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் சுத்தமாக அடிக்காமல் போகும் அப்படிங்கிறதெல்லாம் போய் மக்களே. ஏன்னா நம்ம லாஃப்டில் பார்த்துருப்பீங்க, இந்த வெள்ளிக்கண்ணும் சரி, இந்த டார்க் சக்கரும் சரி, நம்ம சாதா புறா கூட சேர்ந்து பற்றி தான் அது அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஒன்றும் தனியாக ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுக்கல. நல்ல பிளட் லைனில் உள்ள புறா நம்ம ஃபேன்சி புறா கூட போட்டு வளர்த்தா கூட அது அடிக்கிற புறா அடிக்க தான் செய்யும். பட் பறவை இருக்குது தெரியுமா, டைமிங், அந்த புறா வேணால் டைமிங் கம்மியாகும். நம்ம சாதா புறா கூட சேர்த்து பற்றினோன்னா சாதா புறா இறங்கி இது குயிக்காக இறங்கணுங்கிற மென்டாலிட்டி வந்துடும். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் பறக்காது. அடி ப்ளஸ் பறவை இருந்தாலும் அது பறக்கிறது வந்து கம்மியாகும். பட் அடிக்கிறதுலாம் கம்மியாகுங்கிறது வந்து ஒரு மெத்து தான் மக்களே. இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் ஏதாச்சும் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே மக்களே, வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.